என்னோடு கூட turn with me to the gospel book of Saint Mark. Saint Mark's gospel chapter 4 verses 5 and 6. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. இன்னொரு விஷயம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்திலே முளைத்தது. English. Some fell on stony ground. Some seed actually fell on the stony ground. Where it did not have much earth. And immediately it sprang up. Because it had no depth of earth. Okay. And some seed fell on the stony ground where it had not much earth, and immediately it sprang up because it had no depth of earth. Okay. நீங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இருந்துச்சு, ஆழமா இல்லையா மண். ஆமென். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, படிமா இங்கிலீஷ் பைபிள். And some fell on stony ground. Correct. Where it did not have much earth. See, where did not have much earth. That means there is earth, there is sand, but not much. Amen. அதிக மண் இல்லாத இடம் இங்கிலீஷ்ல இருக்குது. அப்போ மண் இருக்குது, அதிக மண் இல்லாத இடம். கீழே கற்பாறை இருக்குது, மேலே வச்சுமா நான் போன வாரம் சொன்னேன், ஒரு அடிக்கு மாத்திரம் என்ன இருக்குது, மண் இருக்குது. அதனால அது ஆழத்தில் அது வேர் விட முடியல. பைபிள் சொல்லுது, வேரும் இல்லை, ஆழமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அது சீக்கிரத்தில் முளைச்சிச்சா. 6ஆம் வசனம், வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வெயில் ஏறின விஷயம் இருக்குது பாருங்க. வெயிலும் ஜாஸ்தி ஆச்சா, வேரும் இல்லை. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சுன்னா காஞ்சி போயிடுச்சு. இதுதான் நம்ம பாஷையில். Okay, English. But when the sun was up, it was scorched. When the sun was up, it was scorched. And because it had no root, it withered away. Because there was no root, it had no root, it withered away. Because the sun was high, when the sun was up, Bible says it got scorched. அது காஞ்சி போயிட்டான் வெயில் ஏறின போது. பைபிள் சொல்லுது, because it had no root. அதுக்கு வேர் இல்லாமையால், வேர் இல்லை, மண் இல்லை. அப்ப வேர் தேவை, மண் தேவை. இன்னொரு காஸ்பல் சொல்லுது, ஈரம் இல்லை. என்ன இல்லை? இதெல்லாம் 3 தேவை. வேர் இல்லை, மண் இல்லை, இன்னொன்று ஈரம் இல்லைன்னு சொல்லுது. சரி, நெக்ஸ்ட் வேகமா என்னோட கூட மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Gospel of Matthew chapter 13 verse 5 and 6. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. இங்க கிளியரா வந்துச்சு பார். மத்தேயு சொல்றாரு, இல்லையா மண் இருக்குது, ஆனா என்ன இல்ல, அதிகமா இல்ல. இன்னொரு முறை, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. இங்கிலீஷ். Some fell on stony places. Some seed actually fell on the stony places where they did not have much earth. So here it's very clear, where they did not have much earth. And they immediately sprang up. Because they did not have depth of earth. What happened? வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. English. But when the sun was up, they were scorched. And because they did not have root, because they had no root, they withered away. Amen. இங்கேயோ சொல்லுது, மண் அதிகமா ஆழமா இல்ல, வேரும் இல்ல, ஆகினால அது காய்ந்து போச்சு. எப்போ? வெயில் ஏறின போது. லாஸ்டா ஒரே ஒரு காஸ்பல். இப்போ எதுல பார்த்தோம்? மார்க்ல பார்த்தோம், மத்தேயுல பார்த்தோம், லூக்கால பார்த்தலாம். Come on, Saint Luke, Gospel of Saint Luke 8:13. 8:13. லூக்கா சுவிசேஷம் 8:13.
கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். 8:13 சொல்லிட்டேனா? 8:6 8:6 இது எக்ஸ்பிளனேஷன். இது 8:6 சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அதுக்கு ஈரம் இல்லாதனால உலர்ந்து போயிற்று. பாருங்க, இங்க என்ன இல்ல? ஈரம் இல்லை. ஈரம் இல்ல. ஏடா, ஈரம் இல்லாதனால நோ மாய்ஸ்சர். அதுல ஈரம் இல்லாதனால உலர்ந்து போயிற்று. இங்கிலீஷ், some fell on the rock, and as soon as it sprang up, it withered away, because it lacked moisture. See, we read all the three gospel books about all three gospel books, Matthew, Mark, Luke. We read about the same thing, that is the seed that fell on the stony ground. கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள், இல்லை கல் இருக்கிற அந்த நிலத்தில் விழுந்த விதைகள் என்ன ஆச்சுன்ட்டு மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷத்துலையும் பார்த்தோம். எல்லாம் என்ன கவனிங்கப்பா? ஆமென். எல்லாம் என்ன கவனிங்க? 3 சுவிசேஷத்தை பார்த்தோம். விதை போட்டது, விதை நல்லது தான், விதை மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை. கிரவுண்ட் மேலே தான் ஃபால்ட்டு. விதையில் எந்த ப்ராப்ளம் இல்லை, அது எங்கே போட்டாலும் முளைக்கும். ஆனால் கிரவுண்டு பாருங்கள், அந்த நிலம் இருக்குது கற்பாறையான நிலமா, அதில் அதிகமான மண் இல்லை. கீழே நீ பார்த்தீங்கன்னா பாறைக்கல் மாட்டின்குது, மேலே கொஞ்சம் மண் தான் இருக்குது. அந்த நிலத்தில் விதை போட்டோடனே அது முளைச்சிச்சான், நல்லா முளைச்சிச்சு, மற்ற செடி மாதிரி. ஆனால் அதுக்கு வேறு ஆழமாக போகவில்லை. ஏன்னா அதுக்கு கீழே வந்து கற்பாறை இருக்குது. ஆழமாக போகாதனால அதுக்கு தண்ணியும் கிடைக்கல, வெயில் ஏற ஏற அது தீந்து போயிடுச்சு அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறார். அல்லேலூயா. வெயில் ஏற ஏற அது என்ன ஆயிடுச்சா? தீந்து போயிடுச்சு. நல்லா கவனிச்சுங்க. ஒரு ஆராய்ச்சி வந்து லண்டனில் நடந்தது, ஒரு இங்கிலாந்து தேசத்தில். அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா ஒரு புயல் வந்துச்சு. எல்லாம் அங்கே ரோட்டு ஓரத்தில் இருக்கிற எல்லா மரமும் சாஞ்சிட்ருக்குது, எல்லா மரமும் சாய்ந்து போயிட்டுருக்குது, வேரோட சாய்ந்து போயிட்டுருக்கு. அப்போ போய் பார்த்தாங்களா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணு ஒருத்தர் கண்டுபிடிச்சாராம், இந்த மரங்கள்லாம் எல்லாம் வேரோடு சாஞ்சிட்ருக்குது, இது மாதிரி சான்ஸே இல்லை, அது அவ்வளோ பெரிய புயலும் இல்லை, ஆனால் எல்லாம் இதுக்கு தாங்காத இது விழுந்துச்சு. எப்படின்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரில் நிறைய மழை பெய்யுது. எங்க லண்டனில் அங்கேருந்து வந்த துரை கூட சொன்னார், உங்கள் மலைங்கெல்லாம் கல்லாக இருக்குது, எங்கள் மலைங்களில் கல்லே தெரியாது, எல்லாம் வந்து மரங்களாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய மழை, அங்கே நிறைய பனி. ஆமென். All the trees have been uprooted there in London. It's not a bigger cyclone or a huge cyclone, but just a normal cyclone. For that, all the trees have been uprooted in London. எல்லாம் வேரோடு போயிட்டு இருக்குது. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தாக்கா, மேலே அதுக்கு தண்ணி கிடைக்குது. எதுக்கு? அந்த மரத்துங்களுக்கு மேலே தண்ணி கிடைக்குது, அதனால டீப்பாக ரூட் போல. Amen. The water facility in London, because of rain and snowfall, all the tree used to get moisture on the surface itself. Therefore, the trees did not rooted deeper into the ground. That's why all the trees were uprooted. ரொம்ப டீப்பாக போல, மேலேயே வந்து அந்த கொத்து வேறு மாதிரி இருந்துச்சு, ஆழத்தில் போல. ஆழத்தில் போயிருந்தால் விழுந்திருக்காது. இன்னைக்கு உனக்கு எனக்கும் அதுதான், ஆழத்தில் ரொம்ப பேர் போக மாட்டீங்க, டீப்பாக போகணும், இல்லாட்டி பெயர்ந்து அப்படியே விழுந்துருவாங்க. இங்கே பாருங்க, அந்த மரம் எல்லாம் விழுறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் இந்தியாவில் எல்லா மரமும் எப்படி போகுது, கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைவு இல்லையா, எங்கே போயிடும்? டீப்பாக போயிடும், ஆழத்தில் போயிடும். சில மரங்கள் எப்போ ஆழத்தில் வேர் விட்டுருதோ அது வந்து, சில தைல மரத்தை பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ உயரமாக போய்க்குதோ அவ்வளோ கீழே போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆமென். எவ்வளோ உயரமாக உள்ளதோ அவ்வளோ ஆழத்தில் வேறு போயிடலாம். சில மரங்கள் வெறும் கொத்தாக தான் இருக்கும். தென்னை மரம் பாருங்கள், ஈஸியாக சாஞ்சிடலாம். ஏன்னாக்கா அது வந்து டீப்பாக போகாது, சைடில் மாத்திரம் வேர் இருக்கும், விழுந்துடும். எனக்கான்னு பாருங்களேன், இன்னைக்கு நீ நானும் ஆழத்தில் போக வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார்.
கேட்டாங்களா? அங்கே பாருங்க, வேரும் இல்லை, மண்ணும் இல்லை, ஈரமும் இல்லை. சில நேரத்தில் சொல்லுது இது மூணும் ரொம்ப எசென்ஷியல், உனக்கு எனக்கு தேவை. அங்கே வெயில் ஏறின வெயில்னாக இங்கே என்ன சொல்கிறாரு கர்த்தர், வார்த்தை நிமித்தம் உபத்திரவமா. எதனால? வார்த்தை நிமித்தம் உனக்கு உபத்திரம். பிகாஸ் யூ ஆர் a Christian, you will suffer. Not because of the thing what you have committed wrong. No, because you are a Christian, because you are following the word of God, therefore sometime you will get suffered. நான் சொல்ல புரியுதுங்களா? That is when the sun was up, when the sun was high, it got scorched. Amen. சூரிய வெளிச்சம் என்ன போதோ, ரொம்ப உஷ்ணம் வந்த போதோ, அந்த சோதனை வந்த போதோ அது செத்து போச்சு. அதனால ஆழத்தில் போயிருக்கணும். பல நேரத்தில் உன்னை இன்னும் சோதனைகள் உருவாக்கும். நான் சொல்றது புரியலையா? சோதனைகள் உன்னை இன்னும் உருவாக்கும், புடமிடும். எஸ். சில சோதனை, சில பிரச்சனை இல்லை பாருங்க, எதுவும் ஒன்று எக்ஸசைஸ் பண்ணல, எதுவும் பண்ணலன்னையா அப்படியே நீ சரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வராது, உட்காராது. நடக்கணும், போடணும், பறக்கணும், ஏன்னா எல்லாம் செய்யணும். அப்போ தான் வந்து ஒரு எல்லாம் ஃபிட்னஸ்ஸு, கை மசில்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். கால் மசில்ஸ் எல்லாம் நீ நல்லா நடக்க இந்த கால் மசில் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். கையில் வேலை செய்ய கை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இல்லாக்கட்டி குழக்கடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நம்ம பாடியில் சில ஸ்ட்ரெஸ்ஸுங்க என்ன பண்ணுதுனாக்கா நம்ம ஸ்ட்ராங் பண்ணுது. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆவிக்குரிய ரீதியில சில உபத்திரவங்க, சில பிரச்சனைங்க, நீங்க அதை கவலையே பட வேண்டாம். கர்த்தர் அறியாம எதுவும் வராது. அதை உன்னை உருவாக்கி கொண்டிருக்குது, உன்னை சரியான நிலைமையில கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். அதனால டெய்லி வந்து எல்லாம் வாங்க, நீ கேக்கா கட்டி கூட வராது, கேட்டு போறீங்க. ஆமென். கர்த்தர் உபத்திரத்தில் உனக்கு எல்லாம் கற்று தருவார். 84 சங்கீதமா 85 சங்கீதம் தெரியல, அது அந்த சங்கீதத்தில் எப்படி இருக்கும், அவங்க வந்து கண்ணீரின் பாதையை உருவ கடந்து போகிறார்கள் அப்படின்னு. ஆமென், ஆமென். You are not staying in the valley of Becca. You are not staying in the valley of the tears and agony, in the valley of sorrows, but you are passing through. Amen. நீ ஒன்றும் அந்த பள்ளத்தாக்கில், அழுகையின் பள்ளத்தாக்கில் அங்கே நிற்கிறதில்ல. நீ அழுது கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அதை ஊடுருவ கடந்து போ. ஏன்னா நீ கடந்து போகும்போது கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் வெள்ளம் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றி எரியாது. என் அன்பு மகளே, மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆத்தனா கடந்து போ, நதியனா கடந்து போ, எந்த தண்ணியும் உன்னை அடித்து கொண்டு போகாது. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேக மாட்டேன்றார். எஸ், எஸ். சில நேரத்தில் அக்கினி மாதிரி பிரச்சனை வரும். ஆமென். நான் சொல்றேன் பாருங்க, பிரச்சனைக்கெல்லாம் கர்த்தர் காரணம் இல்லை, சாத்தான் அனுப்புவான். ஆனா கர்த்தர் அதிலே உனக்கு ட்ரைனிங்கா வச்சிடுவார். ஆமென். பிரச்சனையை சாத்தான் அனுப்புறாங்க, ஆனா கர்த்தர் அதிலே உனக்கு ட்ரெயின் பண்ணுவார். எஸ். அதனால தான் பைபிள்ல சொல்ல லாஸ்ட்ல முடியும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடிகிறது. Everything works for good to them that loves God. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடியும். கை தட்டுங்க. இந்த விஷயம் உனக்கு நல்லதாவே நடக்க போகுது. ஆமென். முடிவு நல்லதா இருக்க போகுது. ஆமென், ஆமென், ஆமென். சில நேரத்தில் ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த பிரச்சனை எடுத்து போடும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணா இல்ல, அந்த பிரச்சனை நீ கடந்து போய்விடுவேன். ஆமென், ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் சில நேரத்தில் நம்ம கேட்கும், ஆண்டவரே இந்த பிரச்சனை எடுத்து போடுவானா, அப்படியே எடுத்து போடுவார் பிரச்சனை. சில நேரத்தில் நீ எவ்வளோ கேட்டாலும் பிரச்சனையே உன்னை விட்டு போவாது. பார்த்துருக்கீங்களா? ஆமென், ஆமென். சில நேரத்தில் இந்த பிரச்சனை எனக்கு வேணாம், நீங்கள் ஜெபம் பண்ணணுன்னு கரெக்டாக அப்படியே எடுத்து போட்டுருவார் கர்த்தர். சில நேரத்தில் எவ்வளோ ஜெபிப்ப அந்த பிரச்சனை உன்னை விட்டு போவாது. ஏன்னாக்கா கர்த்தர் அதான் உன்னை பண்ணுகிறார்.
பலப்படுத்துகிறார். ஹalleluya. ஆமென். பலப்படுத்துகிறார். அந்த பிரச்சனை உன்னை கொல்ல போகிறதுல, அந்த நோய் உன்னை சாகடிக்க போறதுல, அந்த தொல்லை உனக்கு பெரிய கெடுதி கொடுக்க போறதுல, அதுல இருந்து உனக்கு அதிகமான பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறாய். Amen. பெரிய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பயப்படாத. அதுல இருந்து நீ வெளியே வந்து விடுவ. Amen. உன் கண்ணீர் மாறும், உன் வேதனை மாறும். ஆமென் ஆமென் ஆமென். மசில்ஸ் எல்லாம் சும்மா கன்னு மாதிரி எழும்ப போற. எஸ். நீ அந்த பிரச்சனை வந்து வெளியே வரும்போது சாத்தான் உன்னை பார்த்து கதி கலங்கும். ஆமென். இது நோஞ்சா கோழியா படுத்துக்கோன்னு நினைச்சா பார்த்தா இது ராட்சச மாதிரி எழும்பி வருது, பயப்படுவான். ஆமென் ஆமென் ஆமென். பிரச்சனையிலே கர்த்தர் உன்னை உருவாக்குறார். ஹalleluya. பிரச்சனையில உருவாக்குறார். ஆனா பிரச்சனை கொடுத்தது சாத்தான். அவன் கொடுத்தது வச்சு அவனுக்கு மகனுக்கு வேட்டு வைக்கிறார். ஆமென். பயப்படாதே, நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆமென். ஆமென். உபத்திரவங்கள் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். சிலருக்கு உபத்திரமே வேணாம், நான் அப்படித்தான் நம்பி வந்தேன். நல்ல வேளை கர்த்தர் சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். என் பிள்ளைங்க நீங்க கூட ஜெயிச்சு. ஆமென். Some of them they believe after becoming Christian they won't suffer, they won't face any kind of tribulation. Praise God for the word of God. Word of God says in this world you will have tribulations, you will have persecutions for my word's sake. Be cheer up, for I have overcome the tribulation. That means I have overcome the tribulation. Same power I have given unto you, so you will overcome the tribulation. Hallelujah. ஆமென். நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுறார் கர்த்தர். என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சேன், நீ என் புள்ள, என் பிள்ளை, என் மேல இருக்க அதே ஆவியானவர் தான் உன் மேல இருக்கிறார். ஆமென். என் மேல இருக்க அதே வல்லமை தான் உன் மேல இருக்குது. ஆமென். நான் ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயிப்பீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். நீ அந்த பிரச்சனை விட்டு வெளியே வரும்போது முடிச்சிடும் அந்த பிரச்சனை. ஏடா சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாம் சரியா முடிச்சுவார். முடிக்கும் போது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப. சாத்தானுடைய ராஜ்யம் உன்னை கண்டு கதி கலங்க போகுது. நான் என்னவோ நினைச்சேன் இப்படி போய் முடிச்சிடலான்னு பார்த்தா இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானே, இந்த பெண் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நான் பயப்பட போறான். அல்லேலூயா. ஆமென். பயப்படாதீங்க. சரிங்க, இதுக்கு அர்த்தம் சொல்றார். என்ன அர்த்தம் கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்கலாங்களா? கமான். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20-21. Gospel of Matthew 13th chapter verse 20-21. அவரே மீனிங் சொல்றார். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், பாருங்க, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். பிரசங்கத்தை கேட்கிறான், வசனத்தை கேட்கிறான், உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். இங்கிலீஷ். But he who received the seed on stony places. But he that received the seed into the stony ground or stony places. This is he who hears the word. This is he who hears the word. And immediately receives it with joy. Receives with joy. சில பிரசங்க ஐயா ரொம்ப சூப்பர் சூப்பர், நாளிலேருந்து சர்ச்சுக்கு வர ஐயா, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், ஐயா எல்லாம் அவ்வளோதான், எல்லாத்தையும் இழுத்து முட்டு, நான் சர்ச்சுக்கு வரையா, என்ன மாதிரி வார்த்தை ஐயா அப்படின்னு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தவனையும் அவுட். உங்களை பற்றி சொல்ல நீங்கள் வந்துனுங்கிறீங்களா? ஆமென். நீங்க ஸ்டோனி கிரவுண்ட்ல இல்லைங்க, நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க 30, 60, 100 பலன் கொடுக்கிற அந்த நல்ல இருதயத்தா இருங்க நீங்க. அப்படிப்பட்டவங்கள. ஆமென் ஆமென். கொஞ்சம் பேர் பாரு, ஒரு 3 வாரம் வந்து நின்றுவாங்க. அவர் சொன்னார் தான் 7 வாரம் வந்தாக்கா என்ன நடக்குதாங்க. நான் போய் பார்த்தேன், 8 வாரம் கூட போய் பார்த்தேன், நடக்கல. இது நான் நவகிரகமாக சுற்றின்னு வரத்துக்கு 9 வாரம், 3 வாரம், 7 வாரம். நீ எவ்வளோ வசனத்தை கேட்குறியோ அவ்வளோ நீ பலப்படுவா. ஆமென். 3 வாரம் 4 வாரம் இல்லை, உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் ஆராதிக்க. ஆமென். கேட்டுங்களா? கொஞ்சம் இது வந்து அவ்வளோதான். அது 3 வாரத்துக்கு தான் நம்ப, அது 4 வாரத்துக்கு தான் நம்ப. நம்ம அப்படி இல்லையா, உயிர் இருக்க நாளெல்லாம் உமக்காக. எஸ். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. உயிரெல்லாம் அவருக்கு தானே, எனக்காக உயிரை கொடுத்தாரு, அவருக்கு தான் நம்ம வாழுறது. உன்னை கொடுக்க சொல்ல நீ வாழுறது அவருக்கு தான், அவர் வாழ்க்கை.
ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க அப்பா உனக்கு தான் நான் வாழுறேன்? ஆமென். ஆமென். உனக்காக தான் வாழ்றேன்றவங்களுக்கு உபத்திரமே ஆமென். ஒண்ணுமே தெரியாது. ஆமென். ஆமென். ஏன்னா உங்க வாழ்க்கை அவரை நம்பி இருக்குது. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். எவ்வளவு நாள் வருவான் சபைக்கு? கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். பாருங்க, வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன அடைவான்? இடறல் அடைவான். You will get stumble because of the tribulation of the word. English பச்சலாம். Yet he has no root in himself. So those who are received the seed on a stony ground, about whom he says, yet as he not root in himself, but endures only for a while. And endures only for a while. For when tribulation or persecution arises because of the word. So tribulation, persecution rises because of the word. Immediately he stumbles. Immediately he is offended or stumble. He gets stumble. He offended immediately. He will be coming to church only for some season. கொஞ்ச நாளைக்கு தான் வருவாங்க. சில பாருங்க, ஓ நல்ல நினச்சி பாஸ் நான் வந்துடுறேன் சர்ச், கொஞ்ச நாள் தான் வருவாங்க. அது பின்னாடி வரமாட்டாங்க. ஏன்? உபத்திரம் வந்துச்சு. உனக்கு எனக்கு ஒரு தான் எத்தனை பேர் உன்னை என்ன கேலி பண்ணல? உங்கள் வீட்டில் பிரச்சனை வரலையா வார்த்தை நிமித்தமா? எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாக்கா நீ உண்மையான கிறிஸ்துவனே இல்லை. கொஞ்சம் வர நல்லா இருக்கிறாயா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைனாக்கா சம்திங் டவுட் தான். ரைட்டுங்களா? ஏசு கிறிஸ்துவ குடிக்காரன்னு சொன்னாங்க, திருடன்னு சொன்னாங்க, பைத்துக்காரன்னு சொன்னாங்க. உன்னை பைத்துக்காரன்னு சொன்னால் நீ கரெக்ட் ட்ராக்ல இருக்கிற. கரெக்ட் ட்ராக்ல இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தாவில் நிரம்பினவங்கலாம் குடிக்காரன்னு சொன்னாங்க. உன்னை பார்த்து கேலி பண்ணும். நீ போகும்போது அல்லேலூயான்னு யாரும் ஒருத்தர் கத்துனா நீ கரெக்ட் ட்ராக்ல இருக்கிற. நீ யாரை பார்த்து கத்துறியா அல்லேலூயான்னு? ஆமென். இது மாதிரி உபத்திரம் வார்த்தை நிமித்தமாய் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு உபத்திரம். சிலர் வேலை மேலே கூட டார்ச்சர் பண்ணுவாங்க. கிறிஸ்டியன்களுக்கு அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு டியூட்டி சண்டேலே போடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படியெல்லாம் வச்சா நீ கரெக்ட் ட்ராக்ல தான் இருக்க. பயப்படாத. உன்னை உபத்திரப்படுத்துறவனுக்கு அவர் உபத்திரத்தை தருவார். இப்பொழுது இல்லை, கொஞ்சம் நேரம் ஏட்டங்களா? உன்னை உபத்திரப்படுத்துறவனுக்கு அவனுக்கு உபத்திரம் வரும். அவனை அட்ரஸை நீ தேடி பார்த்தா கூட கண்ணில் கிடைக்கவே மாட்டான், போயிடுவான். ஒரு சமயம் போயிட்டு படுத்துக்குவாங்க கூட, அது கூட ஆயிடும். பயப்படாத. அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். நீ அவருடைய சொந்த பிள்ளை. தம் ரத்தத்தினாலே உன்னை மீட்டுக் கொண்டார். ஜாதிகளுக்குள் உன்னை சிறந்திருக்கும்படி செய்கிறார். ஜாதிகள் மேலே உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். பயப்படாத. ஆமென். உபத்திரம் எல்லாம் கொஞ்ச காலம் தான். உபத்திரம் ரோதனை எல்லாம் கொஞ்ச காலம் தான். ஆமென். ஆமென். எஸ். இந்த கிரவுண்ட்ல விழுந்தவங்க ரொம்ப ஆழமா போகல. சில மரம் வளரும் போது என்ன புயல் வரணும், காற்று அடிக்கணும், அதெல்லாம் வரணும். காற்று அடிக்கணும். மரம் வந்து காற்று அடிக்கக்கூடாதுனாக்கா நீங்கள் காற்றடிச்சு ஆடணும். அப்போ தான் அது என்னங்க எல்லாம் உனக்கு நீ இப்படி விடுற மாதிரி நிலைமை இப்படியெல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும்போது நீ ரொம்ப ஆழத்தில் போய் நிற்கிற. உனக்கே தெரியாது. உன் ரூட்டெல்லாம் உன் வேரெல்லாம் கீழே ஆழத்தில் போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாட்டையும் சோதனைலாம் வராகட்டி உனக்கும் அது சரியே இருக்காது. ரைட்டுண்ணா. அதுவும் பைபிள் சொல்லுது வசனத்தின் நிமித்தம் உபத்திரம். என்னங்க பாருங்க தமிழ்ல 21. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும். எதுங்க? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும். நல்லா கொஞ்சங்க. வசனத்தின் நிமித்தம். வேற இதுல இல்லை. வேற ஏதோ துன்பம் வந்துச்சுன்னா அது பாடு. எனக்கு தெரியாது. நீ எடுத்துன்னு போயிட்டு தட்டு சாப்பிட்ட தட்டு வந்து தண்ணியை பக்கத்து வீட்டில் ஏன் ஊற்றுன? அந்த உபத்திரம் இது வசனத்து நிமித்தமா இல்லை. எல்லாத்தையும் பெருக்கி அவங்க வீட்டில் தள்ளினிய, அதனால அவங்க சண்டைக்கு வராங்க. அந்த உபத்திரம் இதில்
பையன் பக்தி வீட்டு பொண்ணை போய் கிள்ளிட்டு வந்துட்டுக்கிறான். வயசு 5 தான். அதனால வந்த சண்டை எனக்கு தெரியாது. ஆனா வசனத்தின் நிமித்தமா பிரச்சனை வருதா, நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால வருதா, அப்படி வருகிற சமயத்துல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். ஜீசஸே சொன்னாரு, என்னங்க அவர் சொன்னாரு, இவங்களை என் நாமத்தின் நிமித்தம் பழி சொல்லுவாங்க, உன் மேல பழி கூட போடுவாங்க, நீ செய்யாததை செஞ்சன்னு சொல்லுவாங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். சில டைம்ல அப்படியே சொல்லுவாங்க, அப்படி உன் மேல தப்பான நியூஸை சொல்லுவாங்க, அப்போ நீங்க பாக்கியவான் பாக்கியவதி, live for joy அப்படின்னு சொன்னார் கர்த்தர். குச்சி ஆடு. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம். இங்கிலீஷ் எப்படி இருக்குமா, ட்ரிபுலேஷன் அப்படினா for when tribulation or persecution arises because of the word. Say, for when tribulation or persecution rises because of the word. Because of the word. வார்த்தை நிமித்தமா, வார்த்தை நிமித்தமா. நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால நீ சண்டை அப்படியே நேருக்கு நேரம் நிற்க முடியாது. சில நேரத்தில் அப்படியே ஒதுங்கி போகணும், தாழ்ந்து இருக்கணும். அந்த நேரத்திலலாம் உனக்கு உபத்திரம் அநேகர் கொடுப்பாங்க. அதனால தான் நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால தான். சில இடத்துல நீ காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, அவங்கள மாதிரி நிற்க முடியாது. ஏன்? நீ கிறிஸ்துவனா இருக்கிறதுனால. அதனால பிரச்சனை வரும், உபத்திரம் வரும். தைரியமா இருங்க. ரைட். Next, Gospel book of Saint Mark 16, 4th chapter verse 16 and 17. மார்க் சுவிசேஷம் 4 அதிகாரம் 16 17. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாரின் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இவங்க தான் கற்பாரின் நிலத்தில். இது சேம் வந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குது. எதுக்கு? மேத்யூக்கு. இங்கிலீஷை பாருங்க. And these are they likewise which are sown on stony ground. And these are they likewise which are sown on stony ground. Who when they have heard the word, immediately receive it with gladness. Immediately receive with gladness. They will come to church immediately. And have no root in themselves. And have no root in themselves. And so endure. But for a time. They will endure only for a time. சில காரியங்களை கொஞ்ச நாள் தான் சகிக்குவாங்க. Endure but for a time. Afterward, when tribulation or persecution arises for the word's sake, affliction and persecution arises for the word's sake, immediately they stumble. They are offended. Amen. Immediately they are offended. Same Xerox copy. இப்போ லூக்கால ரொம்ப அருமையா இருக்கு. அதை வச்சு பேஸ் பண்ணி நான் ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேங்க. ஓகே? ஆமென். ஆசை கதையோடு முடிக்கிறதாங்களா? ஆமென். ஆமென். சரி. Book of Saint Luke chapter 8. 8 அதிகாரம் லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்ன பண்றாங்களா? சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து. எவ்வளவு நாள் விசுவாசிக்கிறாங்க? கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து. சோதனை காலத்தில் இது வந்து எந்த இதுலயும் இல்ல. என்ன காலமா? சோதனை காலம். அப்ப சோதனை காலம்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். சோதனை காலம். இயேசு கிறிஸ்து கூட சோதிக்கப்பட்டார். அதுவும் யாரால சோதிக்கப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்படிங்குது. அந்த சோதனை காலம் ஒண்ணு இருக்கு. ஒரு சமயம் அந்த சோதனை காலத்தில் நீங்க இருக்கலாம், போய் கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் அது இருக்கும். ரைட்டுங்களா? அந்த கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அப்ப செடி செத்துச்சுன்னா என்ன அர்த்தமா? பின்வாங்கி போயிட்டாங்க. விசுவாசம் செத்து போயிடுச்சு. பின்வாங்கி போறாரு. they are backslidden. சோதனை காலம். Okay, for a few time I would like to narrate on the subject called what? Time of temptation. சோதனை காலம். அதை பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறேன். ரைட்டுங்களா? எல்லாருக்கும் சோதனை காலம்னு உண்டு. நீ எல்லா பக்தர்களும் பாருங்க,
கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னே இருக்கும். ஆமென். அது யார் சோதிச்சாரா? கர்த்தரே சோதிச்சார். ஆனா சாத்தான் வந்து பலரே சோதிச்சான். தாவீதை சோதிச்சான், பைபிள் சாத்தான் சோதிச்சான். ஆமென். இயேசு கிறிஸ்துவ கூட யார் சோதித்தது? சாத்தான். அப்போ சாத்தானுடைய ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். எதை சோதிச்சார்? விசுவாசம். சில நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கும் பொழுது அது கர்த்தரே செய்வாரோ எனவும். ஆனா ஒன்று மாத்திரம் அவர் சோதிக்கிறாரு, ஆனா பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. God never tempts a person by giving evil. கெட்டது கொடுத்து உன்னை சோதிக்க மாட்டார், ஆனா சோதிப்பார். அதோ பைபிளில் சொல்லுது, சில நேரத்தில் சோதனை வரும்போது பக்கத்திலே நீ தப்பிச்சுக்கிற வழியை வச்சிருப்பாராம். பக்கத்தில் வச்சிருப்பார் ஒரு வழி, நீங்க தப்பிச்சுக்கொள்ற வழி. அல்லேலூயா. ஆமென். இப்போ சோதனை காலம், ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு பேசுறேன். அவன் எப்படி சோதிக்கப்பட்டான் அப்படின்றது உனக்கு எனக்கும் நல்லா தெரியணும். ஓகே? ஆமென். சரிங்க. இதுக்கு ஆதாரமா நீங்க என்ன பண்ணலாங்க? Turn with me to the book of James. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10-11. ஜேம்ஸ் யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10-11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் இன்னொரு முறை படிங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிலீஷ். My brethren, take the prophets who spoke in the name of the Lord as an example of suffering and patience, as an example of suffering, affliction and of patience. Take example. நல்லா கவனிங்க. சிலரை நாம் வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுமா? சில பைபிள் சொல்லுது கர்த்தருடைய பேசின தீர்க்கதரிசிகள் பாரு, அவங்களுக்கு பிரச்சனை எதுனா வந்துச்சா கர்த்தருடைய நாமத்துல பேசினாங்க, வார்த்தையை கொடுத்தாங்க. சிலர் அதனால தொந்தரவு வந்துச்சு, அடிக்கப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு தொல்லை எல்லாம் வந்துச்சு. அவங்கள எக்ஸாம்பிளா நீங்க வச்சுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென், ஆமென். எவ்வளோ தீர்க்கதரிசிகள், எத்தனை ஊழியக்காரன் என்னென்ன பாடுக்குள்ள போனாங்க. ஏன்னா சிலருக்கு குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். வேதத்தில் எத்தனையோ பிள்ளைங்க, ஆபிரகாம், ஷாரா, ஈசாக்கு, ரெபேக்கா, யாருன்னா கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல. ஒரு கன்னி பெண்ணுக்கு அவர் குழந்தை கொடுக்க முடியும்னா உங்களுக்கு கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளா எடுத்துங்க. அவங்களாம் உபத்திரத்துக்குள்ள போனாங்க, எத்தனை பாடுக்குள்ள போனாங்க. அவங்க கிட்ட நீ நான் கத்துக்க வேண்டியது பைபிள் சொல்லுது பொறுமையை கத்துக்கணுமா? எதை கத்துக்கணும்? பொறுமை. ஊழியம் செய்தாங்க, அவங்க கூட ஊழியம் செய்தாங்க, எத்தனை நிந்தா, எத்தனை அவமானம், ஆனா அவங்க செய்தார்கள். பொறுமையை கற்றுக்கொள். பொறுமை அவங்களே திசாந்திரமாக எக்ஸாம்பிளா வச்சுங்கன்றாரு. நெக்ஸ்ட் 11th verse. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. பாருங்க, பொறுமைசாலி வந்து பாக்கியவானா அவர் சொல்றாரு. சொல்லுதுபா, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பொறுமையாக இந்த ஒரு மனுஷன் தான் வரணும். சோதனை காலத்துல எப்படி பொறுமையா இருந்தான்? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். இங்கிலீஷ். Behold, we count them blessed who endure. We count them blessed which endure. Who have heard of the perseverance of Job. Who have heard the patience of Job. Perseverance or patience of Job. And seen the end intended by the Lord. And seen the end of the Lord or intent of the Lord. That the Lord is very compassionate. The Lord is very compassionate and merciful. You heard about the affliction what Job has been through, and even you heard the story how it ends. For God is merciful, He is compassionate. Amen.
யோபுவின் உபத்திரத்தை நீங்க அறிந்திருக்கீங்களே, அவன் பொறுமையை அறிந்திருக்கீங்களே, அவன் பட்ட பாடுகளை அறிந்திருக்கீங்களே, அந்த கதையின் முடிவையும் உங்களுக்கு தெரியுமே, அது கர்த்தர் இரக்கமும் ஒழுக்கமும் உள்ளவர் அப்படின்னு முடியுது அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த மனுஷனை பத்தி படிக்கலாமா வேணாவா? படிக்கணும். ரைட்டுங்களா? ஆமென். பொறுமைனா அங்கதான். இல்ல பாஸ்டர் 5 வாரம் தான் வர சொன்னீங்க, 5 வாரம் வந்தேன், ஒன்றும் நடக்கல. இவர் 5 வாரமா 6 வாரமா பாருங்க. ஆமென் ஆமென். ஏன்னா வார்த்தை நிமித்த உபத்திரம். இவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சறுத்து போட்டாருங்க சாத்தான்கிட்ட. இவன் ஒன்றும் இல்லை, பாவம் படுபாவி, இவன் ஒன்றும் இல்லை, இவனுக்கும் அந்த கதைக்கும் ஒன்றுமே இல்லை. ஸ்டோரி அவர் எழுதிட்டார், கதை. வில்லன் வந்து நான் வில்லனா வரேன்ட்டு யார் சாத்தான் வந்துட்டான். கதை டைரக்ஷன் எல்லாம் கர்த்தர் பண்ணுறாரு. பாவம் பாடா வந்து பட்டுது யாருக்கு? யோபு. ஸ்டேஜ் மாத்திரம் யோபு வீட்டில் விழுந்துச்சு. ஆடுறான் பொம்மலாட்டம், யாரோ ஒருத்தர் ஆட்டுறாங்க, இப்படி இப்படி ஆடுறான், இப்படி ஆட்ட இப்படி இப்படி ஆடுறான். யார் ஆட்டுறதுன்னு அவனுக்கு தெரில. ஒருத்தன் குத்துறான், வெட்டுறான், கடிக்கிறான், துப்புறான். ஹல்லேலூயா. ஆமென். பொம்மலாட்டம் மாதிரி மாட்டிக்கினான் யோபு. கர்த்தர் சரத்து போட்டார், ஏன்னா சவால் விட்டார் சாத்தான் கிட்ட. என் தாசனாகி யோபு மேலே கவனம் வைத்தாயோ. எடுத்துங்க சரித்திர புஸ்தகம் முதல் வசனம் படிச்சுட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். பாருங்க அவனை பத்தி என்னென்ன பைபிள் சொல்லுது. பைபிளே சொல்லுது, ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாய் இருந்தான். இங்கிலீஷ். There was a man in the land of Uz. Whose name was Job. And that man was blameless and upright. And one who feared God. And shunned evil. One who fears God and shuns evil. பொல்லாப்புக்கு விலகி ஓடுறவன், தேவனுக்கு பயந்த மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். அவனுக்கு பைபிளை சொல்லுது, நீதிமானுக்கு என்ன இருந்துச்சா? 7000 ஆடு, 3000 ஒட்டகம் கூட்டிங்க. 7000 ஒரு 3000, 7000 ஆடு, 3000 ஒட்டகம் கூட்டுங்க. 10,000. 500 ஏர் மாடு இருந்துச்சா? 10,500. 500 கழுதைகள் இருந்துச்சு. 11,000. ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான வேலைக்காரிகள், பெரிய பெரிய கொட்டாரங்கள், பெரிய வீடு வாசல்லாம். ஊத்ஸ் தேசத்தில் இவன் தான் பெரிய பணக்காரன். பைபிள் சொல்லுது, கிழக்கத்திய தேசத்தில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலே இவன் தான் பணக்காரன். அரேபியாலாம் ஒண்ணுமே இல்லை. ஐயாக்கு முன்னாடி ஒரு நீதிமான கர்த்தர் இப்படி தான் உயர்த்துவாரு, நீதிமான்களை இப்படி தான் ஆசீர்வதிப்பார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். ஆமென் ஆமென். இன்னைக்கு நீங்க தான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீங்க தான் நீதிமான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை உயர்த்துறது தான் கர்த்தருடைய திட்டம். ஒரு நீதிமான் அப்படிதான் வச்சிருந்தார். சரி, 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாத்தானு உலகம் எங்க சுத்திட்டு இங்க அங்க சுத்திட்டு பொறித்துட்டு வரான். 7th verse. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். வந்து கடவுளுடைய சன்னிதானத்துக்கு இவன் போனானா. இப்போ போக முடியும்னா இப்போ போக முடியாது. இடங்களா முன்ன போவான், கவனிச்சுங்களா? ஆமென். முன்ன வந்து அவன் போனான். இயேசு கிறிஸ்து சாவர வரைக்கும் அவன் போயிட்டு தான் வந்திருந்தான். இடங்களா? ஏன்னா பைபிள் சொல்லுது, பேதுரு கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட போய் கேட்டான்? பர்மிஷன். தேவனிடத்தில் போனான். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கிற வரைக்கும் அவன் போயிருந்தான். ஏன்னா சொல்கிறாரு, அது ஆதாமுடைய இடமா. பரலோகத்தில் யாருடைய இடம்? ஆதாமுடைய. அதனால இவன் அந்த இடத்துக்கு போவான். ஆனால் பைபிளை சொல்லுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிற்பாடு அவர் இடத்துல ரத்தத்தை தெளிச்சாராம். எங்க? பரலோகத்தில் ரத்தம் பரலோகத்தில் ஏன் ரத்தம் தெளிக்கப்படணும் அப்படின்னாக்கா, ஏன்னா ஐயா போய் அடிக்கடி நிற்கிற இடம் அது சுத்தப்படுத்திட்டாராம். அதோடு திரும்ப போக முடியாது. ஆமென் ஆமென். ஐயான்னு சொன்ன எந்த ஐயா தெரியுமா? சாத்தான் ஐயா. நான்சென்ஸ். ஆமாம், ரைட்டுங்களா? பைபிளில் சொல்லுது, அது பரலோகத்தில் போய் ரத்தத்தை தெளிச்சாராம் ஒரு இடத்துல. அதான் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி. சரி, இப்போ நான் அதை பற்றி அந்த சப்ஜெக்டை
கவனிச்சுங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும். And the Lord said to Satan, and Lord said to Satan, from where do you come? From where do you come? And so Satan answered and the Satan Lord, answered the Lord and said, from going to and fro on the going earth, to and fro in the earth, and from walking up and down on it. From walking up and down in it. See, I'm going to and fro in the earth and walking up and down. மேலும் கீழே நந்தானா, to and fro னா முன்னும் பின்னும் நந்தானா. தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை சுத்தி வந்தார். இங்கிலீஷில் 4 வேர்டு இருக்குது. டு அண்ட் ஃப்ரோ, கோயிங் அப் அண்ட் டவுன். சேட்டன் தமிழில் சுற்றி சுற்றி, மனம் சுற்றி சுற்றி என்ன அதென்ன சுற்றி திரிந்து வருகிறான். ஆமென். அப்போ கர்த்தர் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் பூமியில ஒருத்தனும் இல்லை என் பிள்ளை தாசன், என் தாசன் யோபு போல. கம் ஆன் இங்கிலீஷ். Then the Lord said to Satan, and the Lord said to Satan, have you considered my servant Job? Have you considered my servant Job? That there is none like him on the earth. That there is none like him in the earth. A perfect and upright man. A perfect and upright man. One who fears God and shuns evil. Have you considered my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமென். கவனிங்க, உங்க பேரெல்லாம் பரலோகத்துல ஜீவ புத்தகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க பேரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க. அது ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்துல எழுதிட்டு இருக்குது. அதே நேரத்துல நரகத்திலும் நீங்க அறியப்பட்டவர்கள். எஸ். நரகத்துக்கும் தெரியும் நீ யாருன்னு தெரியும். ஆமென். பரலோகத்துல ரொம்ப நல்லா தெரியும், நரகத்திலும் தெரியும். மோஸ்ட் வாண்டட் அந்த லிஸ்ட் 1லே வந்து ரிச்சர்ட் பாஸ்டர் தான் நரகத்துல. அவனை எப்படினா கொண்டு வந்துருங்க, மகனை கிடைக்க மாட்டேன்டா, ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கேன். ஆமென் ஆமென் ஹalleluya. எஸ். சாத்தானுக்கு தெரியுமா? ஒரு இடத்துல பேய் ஓட்டுவாங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல. அப்போ ஒருத்தன் பேய் ஓட்டும்போது சரியா தெரியல அவனுக்கு பேய் ஓட்டுறது. நம்ம எப்படி பேய் ஓட்டணும்னு இயேசுநாதர் சொன்னார், என் பேரை சொல்லுங்க இயேசு நாமத்துல போ அப்படின்னா போயிடும். ஆனா இவனுக்கு சரியா தெரியல, இவன் சரியா கிறிஸ்டியன் ஆகல, ரைட்டுங்களா, அவன் ரட்சிக்கப்படல. ஆனா பேய் ஓட்டுறது மெத்தரை மாற்றி தெரிஞ்சுக்கணும். இயேசுநாதர் பேரை சொன்னா போயிடுதுன்ட்டு இவனா யாருன்னா பவுல் ஓட்டியிருந்தார் பேர். போ அப்படி இயேசு நாமத்துல. இவன் போனா பவுல் சொல்ற இயேசு நாமத்துல போ அப்படின்னா என்ன சொன்னா, பவுல் சொல்ற இயேசு நாமத்துல போ. அந்த பேய் இப்படின்னு பார்த்துச்சு. அது நான் பார்த்து ஒரு மாதிரி பார்த்து பவுல் சொல்ற இயேசு நாமத்துல போ. அது பார்த்துட்டு சொல்லிச்சு, பவுல் எனக்கு தெரியும், இயேசுவும் தெரியும், ஆனா நீ தான் யாருன்னு தெரியல, வாங்கிக்கொண்டு அடி அடி நச்சு துணியெல்லாம் பிச்சு நிர்வாணமா துரத்துச்சு அந்த பேய். நேக்கடா ஓடி போனாங்களா. ஆமென். அப்ப நரகத்துக்கு கூட பவுல் பேர் தெரியுதுங்க, இயேசுநாதர் பேர் தெரியுது, உன் பேரும் தெரியும். ஆமென். கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாக யோபுவை கவனிச்சான். அவன் சொல்றான், பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன், எல்லாத்தையும் அவனுக்கு சொல்றான். ஆடு கொடுத்துருக்கிறீர், மாடு 7000 ஆடு கொடுத்துருக்கிறீர், 3000 ஒட்டை கொடுத்துருக்கிறீர், 500 கழுதைகள், 500 ஏர் மாடுகள், பால்கோவா கம்பெனியே அவன் தான் நடத்தினுங்கிறான். ஆமென். மில்க் மேடன் எல்லாம் டின்னா போயின்னுக்குது, எல்லாம் அவன் வீட்டுக்கு தான். நீ அவன் வீட்டை சுற்றி வேலை அடிச்சு நீ எல்லாம் கொடுத்துருக்கிறியா, அவன் உன்னை சேவிக்க மாட்டான். யூ ஆர் given everything. You not only that, you put an edge surrounding all the belongings of Job. Why not he serve you? ஏன் உன்னை தேட மாட்டான்? கர்த்தர் சொன்னார், என்ன சொல், நீங்க அவனுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துடுங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. கர்த்தர்கிட்டே கேட்குறான். அப்போ அவன் உன்னை திட்டாட்டி கேளு, நீ நல்லவன்றிய. வசனம் நல்லவன் சொல்லுது, 8ஆம் வசனம் நல்லவன் சொல்லுது. அவன் வாயிலே உன்னை தூஷிக்க வைக்கிறான். அவன்கிட்ட இருக்க பொருளெல்லாம் எடுத்துங்க. கர்த்தர் சொன்னார், அவன் உயிரை மாத்திரம் எடுக்காத, அவன் உடம்பை தொடாத, உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னார். அவன் போன, கர்த்தர் வேலியை எடுத்து விட்டார். அவன் போனான், எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டான்.
யோபுடைய 10 பிள்ளைங்க மேலே காத்தடிச்சு பெரிய புயல் காற்று, அந்த ரூஃப் இல்லையா, வீட்டு ரூஃபே கொலாப்ஸ் ஆகி அப்படியே விழுந்து 10 பிள்ளைங்க செத்துடுச்சு. ஒருத்தன் ஓடி வரான், ஐயா 7000 ஆடுங்க அங்கே மேய்ஞ்சிருந்துச்சு, நாங்கள்லாம் இருந்தோம், எல்லாம் இருந்தோம், நான் ஒருத்தன் தான் எஸ்கேப் ஆகிக்கிறேன். மழை வந்து மின்னல் வந்துச்சு, காத்தடிச்சிச்சுல, மின்னல் வந்து 7000 ஆடு மேலேயும் மின்னல் விழுந்து எல்லாம் செத்துடுச்சு ஐயா, வேலைக்காரெல்லாம் செத்துறேன், நான் ஒருத்தன் மாத்திரம் வந்திருக்கேன். பாரு, சாத்தான் ஒருத்தனை மாத்திரம் அனுப்புவான் கெட்ட செய்தி சொல்கிறது. ஒருத்தனை வச்சு என்ன உள்ளத்தை ஒடிக்கணும், கெட்ட செய்தி, பேட் நியூஸ். ஆமென். நெக்ஸ்ட் ஒருத்தன் வரான், ஐயா 3000 ஒட்டகம் எப்படி மேய்ஞ்சிடுச்சு, சபையேருங்க வந்தாங்க, அதெல்லாம் எங்களை அங்கே இருக்க வேலைக்காரெல்லாம் கொலை பண்ணிட்டு அப்படியே ஓட்டின்னு போயிட்டானுங்க. Sabaeans have come and they took all the camels, 3000 camels, and killed all the workers, all your servants. Only I got escaped. See again, one man came and reported badly, bad report. இன்னொருத்தன் வந்தான், கெட்ட ரிப்போர்ட். உண்டாச்சு சொன்னால் மாடு இப்படி மேய்ஞ்சிச்சு, கழுது அங்கே மேய்ஞ்சிச்சு. சால்டியன்ஸ் வந்தாங்க, கல்தேயர்கள், அவங்க வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டாங்க. இப்போ பார்க்குறோம் ஒரே நாளில் 0 ஐயா 11000 மிருகம் போச்சு. All the 11,000 animals were killed on the single day. Even he lost 10 of his children on the same day. ஒரே நாளில் போச்சு. அவன் சாத்தான் சொன்னா, அவன் வாயிலே நான் தூஷிக்க வைக்கிறேன். இதுதான் இப்போ பாருங்க, எல்லாம் போயிடுச்சு. முதல் அதிகாரம் வசனம், ஜோப் 21-22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, இருங்க 11 போட்டுருங்க, ஒரு ட்ரிப் 11 மாத்திரம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது என்ன அது பார்த்துடலாம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையே எல்லாம் சொல்றான் பாருங்க கர்த்தர்கிட்ட, உன் கையை நீட்டி நீங்களே அவனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க, உன் கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். உன்னை தூஷிக்க மாட்டான் அவன், உன் முகத்துக்கு முன்னாடி அவனை தூஷிக்க வைக்கிற. இதுதான் சாத்தானுடைய சபதம். அவன்கிட்ட இருக்கிற பொருள்லாம் எடுத்துருங்க, அவன் உன்னை தூஷிப்பான், அவன் பொருள் ஆசைப்பட்டவன், அப்படித்தான் சொல்றான். அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இங்கிலீஷ், but now stretch out your hand and touch all that he has, and he will surely curse you to your face. This is the Satan's statement. Surely he will curse you to your face. Sure அவன் வந்து உன்னை சபிப்பான், முகத்துக்கு நேரா சபிப்பான் அப்படி சொன்னான். ஓகே, கவனிச்சுங்க, அவன் வாயில தூஷிக்க வைக்கிறேன். யாருடைய சபதம்? சாத்தானுடைய வாயில, அவன் வாயாலே சபிக்க வைக்கிறான். இப்ப எல்லாம் போச்சு, 10 பிள்ளை செத்துடுச்சு. ஆமென். 11000 மிருகம் போச்சு, வேலைக்காரர் எல்லாம் போயிட்டாங்க. சோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, 20ஆம் வசனம் 21-22. சேம் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து, அந்த நியூஸை கேட்டன சால்வையை கிழிச்சிட்டான். 10 பிள்ளை செத்துச்சு, சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து, தன் தலைமுடியை தரையிலே விழுந்து பணிந்து, தலையை சிரைத்து, நான் மொட்டை அடிச்சுக்கினானா, மொட்டை அடிச்சு கொண்டு தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். Naked I come, naked will I turn to that place. ஓகே, நம்ம படிக்கல இங்கிலீஷ்ல, படிங்க 20th verse. Then Job arose and tore his robe. Then Job arose and rent his mantle or torn his clothes. And shaved his head. And he fell to the ground. And worshipped. What did he say? And he said, naked I came from my mother's womb. And naked shall I return thither. Okay. The Lord gave. And the Lord has taken away. Blessed be the name of the Lord. The Lord gave and the Lord has taken away. Blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நிர்வாணியா வந்தா நிர்வாணியா திரும்புவேன். சரி, நிர்வாணியா வந்து நிர்வாணியா போறது உண்மை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றது தப்பு ஸ்டேட்மெண்ட். நீங்கெல்லாம் கவனிச்சுங்க,
கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப எடுத்ததெல்லாம் யாருங்க? சாத்தான். யார் எடுத்தது? சாத்தான். ஆனா இவனுக்கு தெரியல. Job doesn't know that Satan took all his wealth. He thought God is dealing with him. So he blames God saying the Lord has given, he has taken. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நோ, கர்த்தர் எடுக்கிற பிசினஸ்ல இல்ல. உனக்கு எந்த ஒரு தொல்லை வந்தாலும் கர்த்தரால் அது வருகிறது இல்லை. அதுக்குன்னு ஒருத்தக்கிறான், அதுக்கே அவன் PhD படிச்சுட்டு இருக்கிறான், முட்டாள் பையன். ஆமென் ஆமென். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங் தான் இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும். கர்த்தரை தூசித்தாரா? சொல்லுங்க. இல்ல. கர்த்தரை தூசித்தாரா? பாழா போன கடவுளுக்கு கண்ணு இல்லையே, என் பிள்ளைங்க எல்லாம் செத்துட்டாங்களே, 10 பேர் செத்துட்டாங்களே, கடவுளே நீ எங்க இருக்கிற அப்படின்னானா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்று ஏதோ நடந்துக்கூடாது. என்ன மாதிரி திட்டுறாங்க நம்ம கடவுளை. சில சாவுங்களுக்கு நாங்கள் போயிட்டு அப்படி வெக்கப்பட்டு வந்துடுவோம். ஒரு இடத்துல அப்படி ஆச்சு. அவன் நம்ம சர்ச் இல்லை, ஏதோ அடங்குமான கூப்பிட்டாங்க போனோம். நாங்கள் போகும்போது தான் அவங்க கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனோன்னையும் திட்டுறாங்க, எங்க ஏசுநாதர் எங்கே இருக்கிறான் அப்படி ஃபுல்லாக திட்டுறாங்க. ஒரு பக்கம் கோபமாக வருது, இது ஏன் நான் கூப்பிட்டீங்க எங்களை? அவன் லாஸ்ட்டாக சொல்லிட்டே வந்துட்டோம். நாங்கள் எனக்கே துணிலாம் அது நடந்தது. ஒரு சிஸ்டர் பாவம் நல்லவங்க அவங்க, ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமேன். கவனிச்சுங்க. எனக்கு அன்பாங்களே, அவன் எவ்வளோ திட்டனா எவ்வளோ திட்டிருக்கலாம். அவன் ஒன்றும் சொல்ல. பைபிளில் சொல்லுது அந்த ஒரு லாஸ்ட் வசனம் என்ன இருக்குது பாருங்க, 22. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. சோதனை காலத்தில் குறை சொல்ல. ஆமென். சோதனை நேரத்தில் குறை சொல்ல. இங்கிலீஷ். In all this, Job did not sin, nor charge God with wrong. He did not charge God with wrong. So he never charged God foolishly. சோதனை காலங்க அவனுக்கு பிரச்சனை நேரம். சோதனை காலத்தை எப்படி சகிச்சான் பாத்தியா? ஏன்னா அவன் ரூட் ஆழமா போயிட்டு இருந்துச்சு. ஆமென். ஆமென். கர்த்தருக்குள்ள ஆழமா போயிட்டு இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஆழமா இருந்துச்சு. ஆமென். அவன் அசிங்கி பார்க்க, சாத்தானால அசிங்க கூட பார்க்க. ஆமென். ஆழத்துல அவனுடைய வேர்கள் போயிருந்தது. மேலாக்க ஒண்ணு இல்ல. சோதனை வந்து எது சின்ன சோதனையாங்க இது உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வந்தே இல்லை. கர்த்தரே சேலஞ்ச் பண்ணி விட்டார். ஆமென். இது மாதிரி யாரும் யோபு மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள யாரும் போயிருக்க மாட்டாங்க. இதோட நிறுத்தல பாருங்க என்னாச்சு. இவன் சொல்ல நெக்ஸ்ட் 2வது சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் வசனம் பாருங்க. 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, திரும்ப போய் நிற்கிறான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல், வித்தவுட் ரீசன், நீயே கர்த்தர் சொல்றார், முகாந்திரமே இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், நீயே எனக்கு சொல்லிட்ட, ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். Highlight this word, அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். நல்லா போனீங்க. ஆமென். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் என்ன பண்ணானா, அவன் தன் உத்தமத்திலே, இன்னும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். எல்லாத்த படிங்க. அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். எல்லாம் சேர்ந்து படிக்கலாம், தமிழ் தெரிஞ்சவங்களாம். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இதுதான் கர்த்தருடைய ஸ்டேட்மென்ட். இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான். ஆமென். இப்ப 2 பிரச்சனை வருது. ஒன்னு, இவன் உத்தமத்தை விட்டு போயிடணும். கரெக்ட்டா? ஆமென். ஹalleluya. தூசிக்க வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா இப்போ என்னன்றாரு கர்த்தர், இன்னும் உத்தமத்துல அவன் உறுதியா நிற்கிறான். அப்ப உத்தமனா என்ன பாத்தீங்களா? இங்க உத்தமனா, நான் உத்தமனா நடக்கிறேன் அப்படின்னு நடக்கு. கர்த்தரை தூஷிக்காத இருந்தாவே நீ உத்தமமும். ஆமென். கேட்டுங்களா? சரி, இப்போ விஷயம் ஏன் இதை நான் ஹைலைட் பண்ண சொன்னாங்க, ஏன் 11ஆம் வசனத்தை அங்க
அங்கே பார்த்தனாக்கா அவன் உன் முகத்துக்கு முன்னாடி அவன் தூஷிக்க வைக்கிறேன்னு சொன்னான். ஆமென். சேலஞ்ச் பண்ணான். இவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறான். இப்போ சாத்தான் சொல்கிறான், நீ எல்லாம் உன்னை எடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்தெல்லாம் போயிடுச்சு, அவன் இன்னும் தூஷிக்கல, ஆனால் அவன் உடம்புக்கா நீ சரீரத்தை தொட்டா ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துருவான், பணம்லாம் கொடுத்துருவான், ஆனால் அவன் உடம்புல நோவு வந்தா மெய்யாகவே அவன் உன்னை தூஷிவா. கர்த்தர் சொல்கிறார், என்ன இப்போ நீ நோவு கொடுக்குறியா, அவன் உயிரை மாத்திரம் எடுக்காத, உனக்கு அந்த பர்மிஷன் நான் கொடுக்க மாட்டேன், போ. அவன் உடம்பு என்ன பண்ணான், பைபிளை சொல்லி அவன் போய் உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோவு கொடுக்குற வலி கொடுக்குற கொப்பளங்களை கொடுத்தானா. சரி சருங்கு எல்லாம் வந்துச்சு, கொப்பளம். ஆமென் ஆமென். Come on, look at this verse. So 7th verse, 8th verse, 9th verse. 7, 8, 9, same chapter. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இங்கிலீஷ். Then Satan went out from the presence of the Lord. And struck Job with painful boils. And smote Job with the sore boils. From the sole of his foot. From the sole of his foot to the ground. To his ground. So English ஒரு வாசம் நாம் படிக்காது விட்டோம்மா. அதுதான் அது இம்பார்ட்டன்ட். எத்தனை வருஷம்? Third verse. இங்கிலீஷ்ல third. Then the Lord said to Satan, Have you considered my servant Job? There is none like him on the earth. A blameless and upright man. A perfect and blameless and upright man. One who fears God and shuns evil. And still he holds fast. See, this is the thing. God himself says about Job, still he holds fast his integrity. Still he holds fast his integrity. This is the testimony of God to Satan. He holds fast to his integrity. அவன் இன்னும் உத்தமத்துல இருக்கிறான். கர்த்தரே சாட்சி சொன்னார். ஆமென். என் பிள்ளை இன்னும் உத்தமத்துல இருக்கான். Still he holds fast integrity. Although you moved me against him to destroy him without cause. அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் குடும்பத்தை அழிக்க நீ சொன்னீர். நீ அப்படி இன்ஸ்டிகேட் பண்ண, இன்சைட் பண்ண, தூண்டி விட்ட. ஆனாலும் பார் அவன் தான் உத்தமத்துல இன்னும் இருக்கிறான்னு சொன்னார். ஓகே, 7th verse. Then Satan went out from the presence of the Lord. தமிழ்ல படிச்சிரு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். ஏன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோவு வந்துச்சான். கொடிய பருக்கள், புண்களை கொடுத்தானா, சரி சரங்கலாம். இங்கிலீஷ பாருங்க. Then Satan went out from the presence of the Lord. And struck Job with painful boils. All painful boils from the sole of his foot to the crown of his head. Painful boils. He struck Job with painful boils from crest of his head to the sole of his feet. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலி, நோவு. என்ன பண்ணார் யோபு? சரி சரங்கு பிடிச்சிட்டோன்னே ஒரு பீஸ் ஓடு மண் பாண்டம் சட்டி பானை அது ஒஞ்சிட்டு இருக்குது, அதை எடுத்து சுரண்டின்னு உட்காந்துக்காரனா. மேலே ஹேஷ் என்னதுங்க சாம்பலை போட்டு சுரண்டின்னு உட்காந்துருக்கார். பாருங்க, கமான், அடுத்த வசனம். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இங்கிலீஷ். And he took him a potsherd to scrape himself with. And he took him a potsherd to scrape himself with. Okay. And he sat down among the ashes. He took a piece of pottery and scraped himself with, and he sat down among the ashes. இப்படி சுரண்டின்னு உக்காங்கிறான் தேய்ச்சிக்கின்னு. ஆமென் ஆமென். எவ்வளோ கையில் இப்படி கீறிப்பாங்க முன்னில், பாவம் ஏதோ ஒரு இடத்து அவர் சொன்னிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கொடுமையான வியாதி. இப்போ வராங்க கரெக்டா. கமா. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து வராவோ ரவுடி ரங்கி டண்டனக்கடி வந்தான். வந்துட்டு நேரம் என்ன சொல்றா,
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? ஹோ, கர்த்தர் சேலஞ்ச் பண்ணது அவன் உத்தமத்துல உறுதியாய் இருக்கான். ஆனா இவன் என்னன்றா நேரா வந்து அந்த வார்த்தையை தான் பேசுறான். நான் நினைக்கிறேன் டைரக்டா சாத்தான் அவளுக்குள்ளே பூந்துட்டான். ஆமென். வந்துக்கிறது சாத்தான். ஆமென். வந்து டைரக்டா சாத்தான் ரெண்டு கேக்குறாவோ. சாத்தான் என்ன சேலஞ்ச் பண்ணா கரெக்டா சொல்றான். ஆமென். இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிறோ? தேவனை தூஷித்து பாத்தியா, தேவனை தூஷிக்க ரெண்டு விஷயம். ஆமென். ரெண்டு விஷயம் கரெக்டா இருக்குதா? நாங்க நீங்க இப்படி பாக்குறீங்க. சாத்தான் ரெண்டு சேலஞ்ச் பண்ணாங்க. கரெக்டா யோபு கிட்ட வந்து அவ ரெண்டும் பேசுறான். ஆமென். அப்படியே நான் நன்றேன் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவரே அவள 10 புள்ளி எடுத்திய மொத அவளை எடுத்துக்கூடாதான்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு சாத்தானுக்கு இஷ்டம்பா அவன் வைக்கிறதுக்கு ஒய்ஃப் யூஸ் பண்றான். ஓகே, ஆமென். ஆமென். நேரம் வராங்க ரெண்டு விஷயம் அவ கரெக்டா பேசுறா. சாத்தான மாதிரியே பேசுறா கரெக்டா. இன்னும் சொன்னா சாத்தானே அவளுக்குள்ள இருக்கா. சில நேரத்துல மனைவிங்க மாத்திரம் இல்லைங்க, சில நேரத்தில் ஹஸ்பண்டுங்கோ பிள்ளைங்கோ அவங்களுக்குள்ள சில நேரத்தில் நீங்கள் பார்த்தோன்னா அப்படியே சாத்தனை அப்படியே பூந்து வரலாம். நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, நீ பேசலை, பலானூர் பேசுகிறாங்க. அது மாதிரி தப்பான சவுண்ட் எனக்கு வந்தவொடனே நான் சபிக்கிறேன் பொல்லாதாவேன்னுவேன். அது எங்கள் வீட்டில் ஆகட்டும் எங்கன்னா ஆகட்டும், தப்பாக யாருன்னா ஒரு பேசுனாங்கன்னா சபிக்கிறேன் பொல்லாதாவே. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்னை நோக்கி தீர்க்க தரிசனமாக வருது. என்னங்க என்னை நோக்கி தீர்க்க தரிசனம் அது. ஆனால் நான் என்ன சொன்னேன், சபிக்கிறேன் பொல்லாதாவே சபிக்கிற பொல்லாதாவே. நல்லா தெரிது அது உண்மை இல்லை. உசுப்பு ஏற்றணும்னு வந்துச்சு அது தீர்க்க தரிசனம். அத்தனைலாம் அந்த பாஷை உசுப்பு ஏற்றணும். சரி விட உங்களுக்கு நான் பாட்டுன்னு பொல்லாதாவை சபிக்கிறேன். ஆனால் தீர்க்க தரிசனமாக சொல்லின்னு இருக்காங்க. உங்களுக்கு புரியாது அது. ரைட், கரெக்டாக மனைவிக்குள்ள ரைட்டுங்களா அவன் சாத்தான் புகுந்து என்ன பண்ணுறான், நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ரெண்டு தான் சாத்தான் சவால் விட்டான் கர்த்தர்கிட்ட. கர்த்தரும் அதுதான் பேசினார். அவன் உத்தமத்தில் இருக்கிறான்னு இவ சொல்றான், இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா மகன், நீ இன்னைக்கு நான் விதவை ஆயிடுறேன். புடவெல்லாம் போடுவாங்க எனக்கு, அழுதுட்டு புடவெல்லாம் வாங்கிக்கிறேன். அடா பாவி, புருஷனை சாவ சொல்றா. அடிப்பாவி, புருஷனே சாவ சொல்றேடி. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். இங்கிலீஷ். Then his wife said to him, Do you still hold to your integrity? Curse God and die. ரெண்டு தாங்க, curse God and die. He said, Satan challenged God. I will surely make Job to curse you on your face. நேரா முகத்துக்கு நேரா உன்னை சபிக்க வைக்கிறேன்னு சொன்னான். அதே தான் நடக்குது. இப்போ யோபு நல்லா பண்ணான். யோபுக்கு வந்து கொஞ்சம் டிசர்னிங் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னு வையா, கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான். முடிய பிடிச்சிட்டு அப்படியே கூட வழியில் கூட எழுந்து பேய் ஓட்டுகளா தெரியல, பாவம் உட்கார்ந்தார். என்ன சொல்றாரு பாருங்க, இது ஒண்டி யோபுக்கு அவார்டு கொடுக்கணும். அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கரெக்டா தான் இருக்குது. வாழ்க உன் தமிழ் தொண்டு, ஊழிய தொண்டு. அதற்கு அவன் நீ எப்படி படிச்சார் பார்த்தீங்களா? உலகத்தில் யாரும் இப்படி படிச்சுக்க மாட்டாங்க. அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அப்படித்தானே? தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Amen, amen, amen. And grounded in the word of God. Hallelujah, hallelujah. He's rooted. Amen. Grounded. Praise the Lord. ஆழமா போயிடுறாங்க கர்த்தருக்குள்ள. Jesus. Thank you Lord. Thank you. சாத்தான் நினைச்சான் நோ வந்துச்சுனா அவன் கர்த்தரை தூஷித்துவான். நோ வந்தா கர்த்தரை தூஷ். நோ, நெவர்.
ஐ ரிமெம்பர் எனக்கு பின்னாடி வந்து சிஸ்டனா தரல எஸ் கட்டி கட்டி ஒரு சின்ன கட்டி அது ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டேன். அது டாக்டர் வந்து அது ஒஞ்சிச்சு பாய்சன் ஆயிடுச்சு. சரி இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் அந்த இதில் வந்து என்ன இப்படி குப்புற படுக்க வச்சுக்கிறாங்க. குப்புற படுக்க வச்சு இன்ஜெக்ஷன் போடுறாங்க எல்லாம். அப்போவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுதான். எத்தனை பரிசும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். ஒரு காலம் அவங்க தூஷிக்க மாட்டாங்க. எஸ் முடிவு சம்பூர்ணமா தான் இருக்கும். ஆமென். நோய் ஒன்னும் பண்ண போறது இல்லங்க. ஹalleluya. அந்த வியாதி ஒன்னும் பண்ண போறது இல்ல. அது உன்னை விட்டு போக தான் போகுது. கர்த்தர் உன்னை உயர்த்த தான் போகிறார். உனக்கு அற்புதம் செய்ய தான் போகிறார். ஹalleluya. அந்த நிந்த அவமானம் உன்னை விட்டு நீங்க தான் போக போகுது. ஆமென் 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 ஆமென். பயப்படாதீங்க. ஆமென் ஆமென். ஆபரேஷன் தேடுறா. ஆபரேஷன் தப்பு போ கொஞ்சம் பேர் அப்பா ஆப்ரேஷன் தேசிட்டு கூட கொண்டு வந்துட்டியே இது நியாயமா? எத்தனை முறை இயேசுவின் நாமத்திற்காக ஸ்டேஷன் கூட ஏறி இருக்கிறோம். ஏன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்குது இடங்களா இயேசுவின் நாமத்தில். அதுக்காக தான், வேற இல்லையா. நான் யார் வீட்டை திருடு யாரை பிடிச்சி ஜோட்டி பிடிச்சி எடுத்துனோம் அப்படி போலியே. கருது அப்படி போலியே. பவுல் ஷீலா இவங்க அநேக முறை ஜெயில் கூட போனாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக, ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக. ஆமென் 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 ஆமென். எஸ். எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. சரிங்க, இங்கிலீஷ் படிச்சோமா? படிமா. But he said to her, you speak as one of the foolish women speaks. You speak as one of the foolish women speaks. What? Shall we receive good at the hand of God? Shall we receive good at the hand of God? Shall we not receive evil? Shall we not receive evil? In all this, Job did not sin with his lips. Say, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறணும். இப்போ இவன் கர்த்தர்கிட்ட நல்லது பெற்றோம் தீமையை பெறுவோம். கர்த்தர்கிட்ட தீமை வர்றது இல்லை. இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஆமென். ஆனால் அவன் அப்படி சொல்லிட்டார். அது ஒன்றும் இல்லை. சரி, நான் இன்னும் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன் யோபு புக்கில். இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு யோபு முடிச்சு தள்ளிட்டு தான் போயிடணும். ரைட்டுங்களா? ஒரு வசனம் மாத்திரம் சொல்லிடுங்க. கமான். யோபு 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 15th verse. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும், பாருங்க அவனுடைய நம்பிக்கை பாருங்க, அவர் என்னை அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கைத்தட்டு. அவர் என்னை சாவச்சு கூட போட்டுட்டோம், என் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இங்கிலீஷ். Though he slay me, though he kills me, yet will I trust him. Even so, I will defend my own ways before him. It's enough. Okay. 16ஆம் வசனம். அவரே என் ரட்சிப்பு. கை தட்ட மாட்டீங்களா? அவர்தான் என் ரட்சிப்பு. ஆமென். அவர்தான் என் பாதுகாப்பு. ஆமென் ஆமென் ஆமென். அவர்தான் என் ரட்சிப்பு. இங்கிலீஷ். He also shall be my salvation. So English translation says he is also shall be my salvation. So in Tamil it says he is my salvation. Yes. அவரே என் ரட்சிப்பு. அவரே என் ரட்சிப்பு. லாஸ்ட் ரொம்ப யோபு வந்து நோவு ஜாஸ்தி ஆச்சுங்க. லாஸ்ட் அவன் முகம்லாம் போயிடுச்சு, தோல் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டான் இவர் யோபு. வெறும் ஃப்ளஷ் தான் இருக்குதான். ஃப்ளஷ் இருக்குதா? வெறும் சதை தான் இருக்குது, தோல் போயிடுச்சு. ஆமென். அவன் உதடு மேலே பல்லு மூடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன தோல் இருக்குதான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். சதையும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, உடம்பெல்லாம் ரத்தமாக தான் இருக்குது. அப்போ ஒரு வார்த்தை, கமான், 19th chapter verse 20, 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என்னங்க, என் பல்லு மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பிச்சுக்கிச்சுன்ற, இதெல்லாம் போயிடுச்சு தோல். என்
எலும்புகள் என் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. இங்கிலீஷ். My bone sticks to my skin. My bone sticks to my skin. And to my flesh. And to my flesh. And I am escaped with the skin of my teeth. So my bone sticks to my skin and to my flesh. And I am escaped with the skin of my teeth. I am teeth. escaped with a skin of my teeth. Just the skin over my teeth is left over. No other skin. என் பல்லு மூடுறதுக்கு கொஞ்சம் தோல் தான் இருக்குது. லாஸ்டா அவன் சொல்றான், இப்போ நான் சொல்றதை யாரா எழுதி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான். நான் சொல்றத உள்ளில கல்லுல செதுக்க வைங்க. Let them be written. I wish let the words what I spoke, what I'm going to speak, let it be written in iron pen with ink as the lead as the ink. Come on, alla பாருங்க எத்தனை வசனம்? 24th verse. 25 25 இல்ல 24 கூட கரெக்ட்டா? 24 அல்லது என்றைக்கும் நிலைக்க படிங்கப்பா. அதான் ஆசை. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும். அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு எல்லாம் எழுதப்படணும். இப்ப சொல்ற வார்த்தைங்க நான் விரும்புறேன், இதை எழுதி வைங்கன்னு சொல்றான். எழுதப்பட்டு அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். இதுதான் ஆசை. உளியிலே செதுக்கி வச்சிடுங்க, ஈயத்துல எழுதி வச்சிடுங்க. That my words were written. That my words now written. That they were inscribed in a book. That they were inscribed or printed in a book. Okay. That they were engraved on a rock. That they were engraved on a rock. With an iron pen. With an iron pen. And lead. Forever. Forever. Amen. I want all these words what I'm going to speak that should be inscribed on a rock with iron pen, taking lead as the ink. உளி வெட்டில செதுக்கி வச்சிடுங்க. நான் எழுதுறத சொல்றத என்ன சொல்றாருன்னா 26ஆம் வசனம் சொல்றாரு, 25ஆம் வசனம், 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். ஆமென். My redeemer lives. Yes. My redeemer is alive. Amen. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Hallelujah. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். மனுஷனாயா Jesus. இவ்ளோ சொல்றான், மீட்பர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் ஒண்ணு செத்து இல்ல. எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். Praise. என் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்றான், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். மாம்சத்திலிருந்து என் தேவனை காண்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளத்திரைகள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் கண்ணு பார்க்கும். ஆமென். கண்ணு பார்க்கும். ஆமென். என் மீட்பர் கடைசி நாளில் உயிரோடு எழுந்து. ஹalleluya. எனக்கு நல்லது நடக்கிறது. ஆமென். என் கண்ணு பார்க்கும். ஆமென். என் மீட்பர் என்ன தொடர்ந்து நான் பார்க்குவேன். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, இதே கண்கள். ஆமென். மனுஷனாயா? எஸ். என்ன மாதிரி விசுவாசம். ஹalleluya. அதான் சொன்னா, அவர் கொன்னு கூட போட்டார், அவர் தான் என் கடவுள். ஆமென். Though he slay me, though he kills me, yet he is my God. ஹalleluya. கர்த்தர் கொலை பண்ண மாட்டார், ஆனா அவன் சொல்றான் அவ்வளோ அவர் மேல, அவர் என்ன கொன்னு கூட போட்டோம், அவர் தான் என் கடவுள். ஆமென். எவ்வளவு அன்பை ருசித்து இருப்பான், எவ்வளவு டீப்பா போயிட்டு இருக்கான் ரூட், எவ்வளவு டீப்பா. ஆமென். 25th verse in English. For I know that my Redeemer lives. Once again ma. For I know that my Redeemer lives. My Redeemer lives. Once again ma. For I know that Redeemer lives. Once again. For I know that my Redeemer lives. Come on, give him a clap of it. I know my Redeemer lives. Yes. I know my Redeemer lives. Amen. Wonderful.
பயப்படாதீங்க. நோ வண்டர் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான கொடுத்தார். கர்த்தர் ஒருத்தன் 5 ஆடு வச்சுருந்தான்னு ஏன் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னா, என்னங்க 5 ஆடு தான் வச்சுருக்கிறான், 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தா 500 தான் ஆக போகுது. 500 தான். இவனுக்கு 9 மாதம் உபத்திரத்துக்கு போனானா. வேத பண்டிதர் சொல்கிறான் ரொம்ப நாள் இல்லை, எத்தனை மாதம்? 9 மாதம். அந்த 9 மாதம் உபத்துக்கு கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுத்தாரு. 7000 ஆடா, இனிமே மகன் உனக்கு 14,000 ஆடு, 3000 ஒட்டகமா டபுளாக எடுத்துக்கோ 6000, 500 கழுதைச்சா இப்போ 1000, 500 ஏர்மாடா உனக்கு 1000, டோட்டலா 11,000 மிருகம் கொஞ்ச நாள்ல 22,000 மிருகமா மாறிவிட்டது. மீண்டும் கர்த்தர் 10 பிள்ளைகளை கொடுத்தார். 10 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென் ஆமென். அவ்வளவு அழகான பிள்ளைகளை கொடுத்தார். யோபுடைய பிள்ளைகள் மாதிரி சௌந்தரியமான பிள்ளைகள் அந்த தேசத்துல யாரும் இல்லை. ஹalleluya. பொறுமை, யோபுடைய பொறுமை அறிந்திருக்கீர்கள். ஆமென். அவங்க வைஃப் பாரு, சரியா சர்ச்சுக்கு வரல. அது பைத்தியக்காரி. அது பைத்தியம். சர்ச்சுக்கு சரியா வருதில்ல, வார்த்தையை சரியா கேட்கல. நான் நினைக்கிறேன் யோபு பணம் வச்சுக்கிறான்ட்டு உடனே ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டுக்குது. ரட்சிக்கப்பட்டு எடுக்கல அது ஞானஸ்தானம், சொத்துக்காக எடுத்துக்குது. அதான் சொல்லுது, நீ போய் சொத்தே போச்சு நீ என்னத்துக்கு எனக்கு, சொத்தே போச்சு நீ என்னத்துக்கு. கர்த்தர் ஏன் அந்த பெண்ணை விட்டாருன்னு நமக்கு தெரியாது, அது அங்கே போய் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய முடிவு பாருங்க, அந்த ஸ்டோரியுடைய முடிவு சம்பூர்ணம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்.